الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري رحمة الله عليه. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் குர்ஆனுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முழு மனித சமுதாயத்திற்கும் ஒரு நேர்வழி காட்டியாக, உபதேசமாக அல்லாஹு தஆலா எமக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு முஅஜிசாக்களை கொடுத்து அந்த நபியை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவான். ஆனால் எல்லா நபிமார்களையும் விட சிறந்தவர் என்பதாக ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்முடைய தலைவர். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு மாத்திரமல்ல, நபிமார்களுக்கும் சய்யிதுல் முர்சலீன், நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராவார். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட வேதம் தான் குர்ஆன். எல்லா அற்புதங்கள், எல்லா முஅஜிசாக்களை விடவும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு முஅஜிசா. குர்ஆனை அல்லாஹ் சொல்லும் போது தன்னுடைய பரிசுத்த குர்ஆனிலே லிதுபய்யின லின்னாஸ், இது மக்களுக்கு பயானாக, தெளிவூட்டுவதற்காக வேண்டி உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், மக்களுக்கு இதுல சூரா பனு இஸ்ராயில்ல ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு நிவாரணமாக என்பதாக அல்லாஹ் வேறொரு இடத்துல எங்களுக்கு குறிப்பிட்டு தாரான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனை நாங்க விளங்குறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் அனைவருக்கும் கடமையாக இருக்குது. குர்ஆன்ல உலமாக்கள் எழுதுறாங்க, குர்ஆனை யாரு விளங்குறாங்களோ அல்லாஹ் அவர்களுக்குரிய துனியா ஆஹிராவுடைய விடயங்கள் அல்லாஹ் பொறுப்பெடுப்பான் என்பதா ஹதீஸ்களுடைய கருத்துக்களில் வந்திருக்குது. மேலானவர்களே, சகோதரர்களே, நாங்க விளங்கணும், எங்களுக்கு குர்ஆன் எவ்வளவு தெரியும், குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எவ்வளவு தெரியும், உலமாக்கள் குர்ஆனை பத்தி சொன்ன விடயங்கள்ல எங்களுக்கு எந்த அளவு தெரியும் என்பதை நாங்க விளங்கணும். முதலாவது நாங்க குர்ஆன் அது எத்தனை சூறாக்கள் என்பது தெரியுமா? முதலாவது தெரியுமா? அல்லாஹு தாலா 114 சூறாக்கள் குர்ஆனுக்குள்ள இறக்கியுள்ளான். 30 ஜுஸுக்கள் இருக்குது. 6000க்கும் அதிகமான ஆயத்துக்கள் குர்ஆனுக்குள்ள இருக்குது. அல்லாஹு தாலா அதில் தன்னுடைய ரப் என்ற அல்லாஹ் என்ற வார்த்தை 2700 கிட்டத்தட்ட பேர்கள் அல்லாஹ் தன்னுடைய லஃப்லுல் ஜலாலா என்ற பெயர்களை அல்லாஹ் அவனுடைய நாமமாக கொண்டு வந்துள்ளான். ரப் என்ற வார்த்தை குர்ஆன்ல 570 தடவைகள் இருக்குது. ரஹ்மான் என்று குர்ஆன்ல 57 தடவைகள் இருக்குது. குர்ஆன்ல 16 தடவைகள் சூரா மரியமிலே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனுக்குள்ள 15 சஜிதாக்கள் இருக்குது. அதில் மிகவும் ஒரு மகத்தான ஆயத், குர்ஆனிலே ஒரு மகத்தான ஆயத் என்றால் அது ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் தன்னுடைய 11 சிஃபாத்துக்களை தன்னை பற்றி அல்லாஹ் அந்த ஆயத்திலே விளங்கப்படுத்துகிறான். குர்ஆனுடைய பெரிய ஆயத் 286 ஆயத் கொண்ட சூரத்துல் பக்ரா. குர்ஆனுடைய சிறிய சூரா சூரத்துல் கௌசர், இன்னா அஅதைனாக்கல் கௌசர் என்ற 3 ஆயத்துக்கள் கொண்ட சூரா. குர்ஆனிலே நடுவில் பிஸ்மில் வரும் சூரா சூரத்துன் நம்ல். வஇன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் அந்த சூறாவிலே நடுவில் பிஸ்மிலை கொண்டு வருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே,
குர்ஆனுக்குள் அல்லாஹு தஆலா அவனுடைய முந்திய படைப்புகளை பற்றி பேசுகிறான். 25 நபிமார்களை பற்றி பேசுகிறான். வானம் பூமி படைத்த நோக்கத்தை அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்ப சூரா, குர்ஆனுடைய கடைசி ஆயத், கடைசியாக இறக்கப்பட்ட ஆயத்தின் அதிகமான உலமாக்கள் சொல்கிறார்கள், வத்தகூ யௌமன் ஃபீஹி துர்ஜஊன இலல்லாஹ் என்ற ஆயத் கடைசியாக இறக்கப்பட்ட சூரா. சூரா சூரத்துன் நஸ்ர், இன்னா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்ற சூரா. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனை நாங்கள் படித்தால் அல்லாஹு தஆலா எமக்கு துனியா ஆகிரா ஈருலக வெற்றியை தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்க விளங்க மாட்டீங்களா? குர்ஆனை ஓதுறது ஒரு பக்கம், குர்ஆனை பாடமாக்குறது ஒரு பக்கம், குர்ஆனை படிக்கிறதும் ஒரு பக்கம். இவ்வாறு குர்ஆனுடைய நாங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள் பல இருக்குது. குர்ஆனை நாங்கள் எந்த அளவு விளங்குவோமோ அந்த அளவு அல்லாஹு தஆலா எம்முடன் அல்லாஹுடைய கலாமுல்லா இந்த குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், நான் உங்களுக்கு இந்த உம்மத்தில் கடைசியா 2 விடயங்களை விட்டு செல்கிறேன். முதலாவது ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது குர்ஆன், அல்லாஹுடைய கலாமுல்லா. இரண்டாவது ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்பதாக. அதனால் சகோதரர்களே, குர்ஆனுடையவர்களாக நாங்கள் மாறி குர்ஆனுடையவர்களாக அல்லாஹு தஆலா எம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.